أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாக்களில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போர்கள் மற்றும் அப்போர்களில் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி கூறப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தபூக் போரின் விவரங்கள் எடுத்துரைக்கப்பட்டு கொண்டிருந்தன. இது பற்றிய மேலும் விவரம் என்னவென்றால், எழுதப்பட்டுள்ளது, இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணி மிகுந்த களப்பற்ற தன்மையையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தினார்கள். பெண்கள் போருக்காக எந்த வகையான தியாகங்களை செய்வதற்கும் தயங்கவில்லை. அவர்கள் பொருள் தியாகத்திலும் முன்னிலையில் இருந்தனர். அதில் அவர்கள் தங்கள் நகைகளை கழற்றி ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சமர்ப்பித்தனர். அதேபோன்று உணர்வுகளை தியாகம் செய்தது தொடர்பான ஒரு சம்பவம் வரலாற்று நூல்களில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், படையானது சிரியா நோக்கி செல்ல வேண்டியிருந்ததாலும் மூத்தா போரின் காட்சி முஸ்லிம்களின் கண்களுக்கு முன்னால் இருந்ததாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரை பாதுகாக்கும் எண்ணம் ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்திலும் மற்ற எல்லா எண்ணங்களையும் விட முதன்மையானதாக இருந்தது. பெண்கள் கூட இந்த ஆபத்தை உணர்ந்து தங்கள் கணவர்களையும் மகன்களையும் போருக்கு செல்லுமாறு கூறிக்கொண்டிருந்தார்கள். இந்த தூய்மையையும் ஆர்வத்தையும் எவ்வாறு அனுமானிக்க முடிகிறதென்றால், ஒரு நபித்தோழர் ஏதோ பணிக்காக வெளியூர் சென்றிருந்தார். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையுடன் மதீனாவிலிருந்து புறப்பட்ட பிறகே அவர் திரும்பி வந்தார். நீண்ட பிரிவுக்கு பிறகு அவர் தன் மனைவியை கண்டு மகிழ்ச்சி அடைவார் என்ற எண்ணத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தபோது தன் மனைவியை முற்றத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டார். அவர் தன் அன்பை பரிமாறிக்கொள்ள முன்னோக்கி சென்றார். அவர் தன் மனைவிக்கு அருகில் சென்றபோது அவள் இரு கைகளாலும் அவரை தள்ளி பின்னுக்கு தள்ளினாள். அந்த சஹாபி ஆச்சரியத்துடன் தன் மனைவியின் முகத்தை பார்த்து, இவ்வளவு காலம் கழித்து சந்திக்கும் போது ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு மனைவி, உங்களுக்கு வெட்கமில்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஆபத்தான இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் மனைவியுடன் அன்பு செலுத்த துணிகிறீர்களா? முதலில் சென்று உங்கள் கடமையை செய்யுங்கள், அதன் பிறகு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் என்று கூறினார்கள். அந்த சஹாபி உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறினார். தன் சவாரிக்கு சேணமிட்டு 3 நாட்கள் பயணம் செய்த பிறகு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்தார். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை மற்றொரு இடத்திலும் விவரித்துள்ளார்கள். முதலாவது திபாச்சா தப்சிருல் குரான், அதாவது திருக்குரான் விளக்க உரையின் முன்னுரை எனும் நூலிலும், மற்றொன்று ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் இஜ்திமாவில் நிகழ்த்திய உரையிலும் அன்னார் இதை குறிப்பிட்டுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ஒரு முறை ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை ஒரு பணிக்காக வெளியே அனுப்பியிருந்தார்கள். அதன் பிறகு தபூக் போர் நடந்தது. இது மிகவும் ஆபத்தான இடமாகும். அந்த நேரத்தில் ரோமானிய அரசாங்கம் இன்று அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அரசாங்கங்களைப் போலவே சக்தி வாய்ந்ததாக இருந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய படையுடன் இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. மதீனாவில் மிக குறைவான முஸ்லிம்களே இருந்தனர். மேலும் சுற்றியுள்ள மக்களும் ஒன்றுபடவில்லை. ஒருவேளை அவர்கள் ஒன்று கூடியிருந்தாலும் ரோமானிய அரசரின் முன் அவர்கள் ஒரு பொருட்டே அல்ல. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களும் போருக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். இஸ்லாமிய படை புறப்பட்டு சென்ற பிறகு
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வேலைக்கு அனுப்பப்பட்ட அந்த சஹாபி திரும்பினார். அவர் ஒரு இளைஞர், புதிதாக திருமணமானவர். நீண்ட பிரிவுக்கு பிறகு அவர் தன் வீட்டிற்குள் நுழைந்தபோது தன் மனைவியை முற்றத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவர் நேராக அவரிடம் சென்று அவரை கட்டி அணைக்க விரும்பினார். ஆனால் மனைவி தன் அன்புக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக அவரது மார்பில் இரு கைகளாலும் பலமாக அடித்து பின்னுக்கு தள்ளி, அல்லாஹ்வின் தூதர் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார், நீங்கள் உங்கள் மனைவியுடன் அன்பு செலுத்த நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பாக திரும்பி வரும் வரை நான் உங்கள் முகத்தை கூட பார்க்க மாட்டேன் என்று கூறினாள். அந்த சஹாபி உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறி மதீனாவிலிருந்து 3 நாட்கள் பயண தூரத்தில் இஸ்லாமிய படையை சென்றடைந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தோழர்களுடன் மதீனாவிற்கு திரும்பிய போதுதான் அவர் வீட்டிற்கு திரும்பினார். சுருங்கச் சொல்லின், இவர்கள் ஒவ்வொரு ஆபத்தான நேரத்திலும் தங்கள் உயிரை பற்றி சற்றும் கவலைப்படாமல் அதை ஆபத்தில் ஆழ்த்தியவர்களாவர். எந்த ஒரு துன்பமும் துயரமும் அவர்களுக்கு துன்பமாகவோ துயரமாகவோ தோன்றவில்லை. மாறாக சேவைக்கான வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். எவ்வாறு இருப்பினும் இதன் கூடுதல் விவரங்களில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 அல்லது சில அறிவிப்புகளின்படி 19 இடங்களில் தங்கிய பிறகு தங்கள் சஹாபிகளுடன் தபூக்கை அடைந்ததாக எழுதப்பட்டுள்ளது. தபூக்கிற்கான இந்த பயணத்தில் எங்கு தங்கினார்கள் என்ற தனி விபரம் இல்லை. எனினும் பின்னர் அந்த இடங்களில் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டன. மேலும் அந்த பள்ளிவாசல்களுக்கு அந்த இடங்களின் பெயர்களே வைக்கப்பட்டன. எனவே வரலாற்றாசிரியர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடங்களில் தங்கி இருக்கலாம் என்ற அடிப்படையில் விவரங்களை தந்துள்ளனர். 15 முதல் 22 வரையிலான அந்த இடங்களின் பெயர்களும் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சீரத் இப்னு இஸ்ஹாக் மற்றும் இப்னு ஹிஷாம் ஆகிய நூல்களில் மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள 17 இடங்கள் பின்வருமாறு: ஜூ ஹுஷப், ஃபைஃபா, ஜுல் மர்வா, ருகா, வாதியல் குரா, சயீத், ஹிஜ்ர், சத்ரே ஹவுதி, ஜுல் ஜெய்ஃபா, ஷிக் தாரா, அல் பத்ரா, ஆலா, ஜாத்துல் ஹத்மி, அக்தர், ஜாத் அஸ்ஸிராப், சனியத்துல் மித்ரான் மற்றும் தபூக். ஒரு ஹதீஸில் ஹஜ்ரத் உக்பா பின் ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை விவரிக்கிறார்கள். நாங்கள் தபூக் போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றோம். ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிவிட்டார்கள். பயணம் மிகவும் நீண்டதாக இருந்ததால் சோர்வு இருந்தது. சூரியன் ஒரு ஈட்டி உயரத்திற்கு வந்த பிறகுதான் அவர்கள் விழித்தெழுந்தார்கள். அவர்கள், பிலாலே, ஃபஜ்ருக்காக காத்திருங்கள் என்று நான் உங்களிடம் சொல்லவில்லையா? விழித்திருந்து என்னை எழுப்புங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதற்கு ஹஜ்ரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களைப் போலவே எனக்கும் உறக்கம் வந்து விட்டது, என் மீதும் தூக்கத்தின் ஆதிக்கம் ஏற்பட்டு விட்டது என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கு புறப்பட உத்தரவிட்டார்கள். பிறகு சிறிது நேரம் பயணித்த பிறகு அவர்கள் தங்கள் சவாரியிலிருந்து இறங்கி சுன்னத் தொழுகைகளை நிறைவேற்றி சஹாபிகளுக்கு தொழுகை நடத்தினார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் முழுவதும் இரவு முழுவதும் பயணித்து அடுத்த நாள் காலையில் தபூக்கை அடைந்தார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் எழுதப்படவில்லை என்றாலும் தொழுகை நேரங்களில் தொழுகைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும், அதற்காக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கும். தபூக்கை அடைந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடம் உரையாற்றினார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் புகழை எடுத்துரைத்துவிட்டு கூறினார்கள், மக்களே, மிகவும் உண்மையான விஷயம் அல்லாஹ்வின் வேதமே, மிகவும் உறுதியான பற்றத்தகுந்தது தக்குவா, இறையச்சத்தின் பேச்சு. சிறந்த மார்க்கம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கம். சிறந்த சுன்னத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத். மிகவும் உயர்ந்த பேச்சு அல்லாஹ்வின் ஜிக்ர். சிறந்த கதை இந்த குர்ஆன். சிறந்த காரியங்கள் உறுதியான நோக்கத்துடன் செய்யப்படுபவை. மிகவும் மோசமான காரியங்கள் பிதத், அதாவது புதிதாக புகுத்தப்பட்டவை ஆகும்.
சிறந்த வழிகாட்டல் நபிமார்களின் வழிகாட்டல். மிகவும் சிறப்பான மரணம் ஷஹாதத் மரணம். வழிகாட்டலுக்கு பிறகு மிகப்பெரிய குருட்டுத்தனம் வழிகேடு. சிறந்த செயல்கள் பலனளிக்கக்கூடியவை, சிறந்த வழிகாட்டல் பின்பற்றக்கூடியது. மிகவும் மோசமான குருட்டுத்தனம் உள்ளத்தின் குருட்டுத்தனமாகும். கண்களின் குருட்டுத்தனம் அல்ல, உள்ளத்தின் குருட்டுத்தனமாகும். அதாவது அல்லாஹ்வின் வார்த்தைகளை புரியாத போது ஏற்படுவது. மேலும் கூறினார்கள், மேலுள்ள கை கீழுள்ள கையை விட சிறந்தது. குறைவாக இருந்து போதுமென்ற மனதுடன் இருப்பது அதிகமாக இருந்து அலட்சியப்படுத்தக்கூடியதை விட சிறந்தது. மிகவும் மோசமான மன்னிப்பு கோரல் மரண தருவாயில் செய்யப்படுவது. மிகவும் மோசமான தலைகுனிவு மறுமை நாளில் இருக்கும். சில மக்கள் ஜுமா தொழுகைக்கு மிகவும் தாமதமாக வருகிறார்கள். மேலும் சில மக்கள் அல்லாஹ்வின் ஜிக்ரை விட்டு செய்கிறார்கள். மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று பொய்யுரைப்பது. சிறந்த செல்வம் உள்ளத்தின் செல்வம். அதாவது விட்டு தொழுபவர்களையும் தாமதமாக வருபவர்களையும் கூட அன்னார் விரும்பவில்லை. இது மிகவும் மோசமான விஷயம் என்று கூறினார்கள். மிகவும் பெரிய பாவங்களில் ஒன்று பொய்யுரைப்பது. சிறந்த செல்வம் உள்ளத்தில் செல்வம். சிறந்த பயணத்துணை தக்வா. அறிவுடைமையின் முழுமை அல்லாஹ்வை பற்றிய அச்சம். இதயங்களில் நம்பிக்கையை பதிக்கும் பேச்சு சிறந்தது. சந்தேகம் கொள்வது குஃப்ருடைய ஒரு பகுதி. ஒப்பாரி வைப்பது ஜாஹிலியத்தின் செயல், அதாவது அறியாமையின் செயல். துரோகம் நரகத்தின் நெருப்பு. கெட்ட கவிதை இப்லீஸ் உடையது. மது பாவங்களின் சங்கமம். பெண்கள் ஷைத்தானின் வலைகள். இளமை பைத்தியத்தின் ஒரு பகுதி. மிகவும் மோசமான வருமானம் வட்டியின் வருமானம். மிகவும் மோசமான உணவு அனாதையின் சொத்தை உண்ணுவது. நர்பாக்கியம் பெற்றவன் மற்றவரிடமிருந்து உபதேசம் பெறுபவன் ஆவான். துரதிர்ஷ்டசாலி என்பவன் தாயின் வயிற்றிலிருந்தே துரதிர்ஷ்டசாலியாக இருப்பவன். உங்களில் ஒவ்வொருவரும் 4 முழம் நிலத்தை நோக்கி செல்பவரே, அதாவது இறுதியில் மரணம் உண்டு, மண்ணறைக்கு செல்ல வேண்டும். காரியங்களின் முடிவுகள் மறுமையை பொறுத்தே உள்ளன. வேலையின் வெற்றி அதன் முடிவை பொறுத்தது. மிகவும் மோசமான அறிவிப்பாளர்கள் பொய்யான அறிவிப்பாளர்கள். வர இருப்பது அருகில் உள்ளது. முஃமினை நிந்திப்பது ஃபிஸ்க், அதாவது தீய செயலாகும். ஒரு நம்பிக்கையாளருடன் சண்டையிடுவது குஃப்ர், நிராகரிப்பாகும். மூமினை பற்றி புறம் பேசுவது அல்லாஹுக்கு மாறு செய்வது. அவனது சொத்தின் புனிதத்தன்மை அவனது இரத்தத்தை போன்றது. அல்லாஹுக்கு எதிராக சத்தியம் செய்பவன் அவனை பொய்ப்பித்தவன் ஆவான். அவனிடம் மன்னிப்பு கோருபவரை அவன் மன்னிப்பான். தன் சகோதரரை மன்னிப்பவரை அல்லாஹ் மன்னிப்பான். கோபத்தை அடக்குபவருக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். துன்பத்தின் மீது பொறுமையாக இருப்பவருக்கு அல்லாஹ் அதற்கு பிரதிபலன் கொடுப்பான். புகழ் விரும்புபவருக்கு அல்லாஹ் புகழை கொடுப்பான். பொறுமையாக இருப்பவருக்கு அல்லாஹ் இரட்டிப்பு கொடுப்பான். அல்லாஹுக்கு மாறு செய்பவரை அல்லாஹ் தண்டிப்பான். பின்னர் அன்னார் மேலும் கூறினார்கள், அல்லாஹ்வே என்னையும் என் சமுதாயத்தையும் மன்னிப்பாயாக. அல்லாஹ்வே என்னையும் என் சமுதாயத்தையும் மன்னிப்பாயாக. அல்லாஹ்வே என்னையும் என் சமுதாயத்தையும் மன்னிப்பாயாக. அன்னார் இதை 3 முறை திரும்ப கூறினார்கள். பின்னர் நான் எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறினார்கள். தபூக் பயணத்தின் போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு சில அறிவுரைகளையும் வழங்கினார்கள். தபூக் பயணத்தின் போது பல சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு தனிப்பட்ட முறையிலோ அல்லது அனைவருக்கும் ஒன்றாகவோ அறிவுரைகள் வழங்கினார்கள். அவற்றில் சில இங்கே குறிப்பிடப்படுகின்றன. ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தபூக் ஆண்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் சவாரியில் சாய்ந்து கொண்டு மக்களுக்கு மத்தியில் உரையாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்த மற்றும் மோசமானவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நிச்சயமாக மக்களில் சிறந்தவர் யாரென்றால், அவருக்கு மரணம் வரும் வரை அல்லாஹ்வின் பாதையில் தன் குதிரை அல்லது ஒட்டகத்தின் முதுகில் சவாரி செய்து அல்லது நடந்தே உழைப்பவர். நிச்சயமாக மக்களில் மோசமான பாவி யாரென்றார், அல்லாஹ்வின் வேதத்தை ஓதியும் ஆனால் தன் அறியாமையை விட்டுவிட்டு அதன் எந்த ஒரு விஷயத்தின் பக்கமும் திரும்பாதவர் ஆவார். இப்போது பாருங்கள், இன்றும் பலர் திருக்குரானை ஓதுவதாக வாதம் செய்கின்றனர், ஆனால் எந்த அமலும் அதற்கேற்ப இல்லை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கில் சஹாபிகளை நோக்கி இவ்வாறு கூறினார்கள், மக்களில் சிறந்தவர் தன் குதிரையில் சவாரி செய்து அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்பவர் மற்றும் மக்களின் தீங்கிலிருந்து விலகி இருப்பவர். இரண்டாவதாக
தன் செல்வத்திலும் செழிப்பிலும் சிறப்பாக இருப்பவர், தன் விருந்தினரை உபசரித்து அவருக்கு உரிய உரிமையை வழங்குபவர். இந்த சந்தர்ப்பத்தில் ஹெராக்லியஸுக்கு இஸ்லாத்திற்கு அழைப்பு விடுக்கும் கடிதம் அனுப்பப்பட்ட குறிப்பும் கிடைக்கின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கை அடைந்தபோது ரோமானிய பேரரசரான ஹெராக்லியஸ் அந்த நேரத்தில் ஹோம்ஸில் இருந்தார். அன்னார், என் கடிதத்தை அரசரிடம் கொண்டு செல்பவருக்கு சொர்க்கம் உண்டு என்று கூறினார்கள். ஒரு மனிதர், அவர் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூடவா என்று கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட எப்படி இருந்தாலும் அதை எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறினார்கள். அந்த நபர் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஹெராக்லியஸிடம் கொடுத்தார். அவர் அதை படித்துவிட்டு, நீங்கள் உங்கள் நபியிடம் சென்று நான் அவரை பின்பற்றுபவன் என்று சொல்லுங்கள் என்றார். ஆனால் நான் என் சாம்ராஜ்யத்தை விட்டுவிட விரும்பவில்லை என்று கூறினார். அவர் சில தினார்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக அனுப்பினார். அந்த நபர் திரும்பி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை பற்றி சொன்னபோது, அன்னார், அவர் பொய் சொன்னார், அவர் உண்மையை பேசவில்லை என்று கூறி அந்த தினார்களை மக்களிடையே விநியோகித்தார்கள். ஹெராக்லியஸுக்கு இந்த கடிதத்தை கொண்டு சென்றவர் ஹஜ்ரத் தஹியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டின் இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் தஹியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அனுப்பிய கடிதம் அல்ல. அந்த கடிதம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டின் முஹர்ரம் மாதத்தில் அவருக்கு கிடைத்தது. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமத்துல்லாஹி அலை மகாசி மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களின் அறிவிப்புகளின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கில் இருந்தபோது அரசர் போன்றவர்களுக்கு 2வது முறையாக கடிதங்கள் எழுதினார்கள் என்ற கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அவரது கருத்து 1941ஆம் ஆண்டில் புத்தக வடிவில் வெளியான இந்த கடிதங்களால் உறுதி செய்யப்படுகிறது. இந்த புத்தகத்தின் பெயர் மஜ்மூஅத்துல் வசாயிகுல் சியாசிய்யா லில் அஹ்தின் நபவியி வல் ஹிலாஃபத்திர் ராஷிதா. அதன் ஆசிரியர் டாக்டர் ஹமீதுல்லா. இவர் நபித்துவ காலம் முதல் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் காலம் வரையிலான வரலாற்று மற்றும் அரசியல் ஆவணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த புத்தகம் முதலில் 1941ஆம் ஆண்டில் எகிப்தில் வெளியிடப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இது அந்த புத்தகத்தின் குறிப்பு. அதன்படி ரோமானிய மன்னருக்கு 2 கடிதங்கள் அனுப்பப்பட்டன. முதல் கடிதத்தில் அவர் தனது குடிமக்கள் இஸ்லாத்தை தழுவதை தடுக்கக்கூடாது, இல்லையெனில் அவரது குடிமக்களின் பாவத்தின் சுமை அவரையே சாரும் என்று இருந்தது. இந்த கடிதம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டின் இறுதியில் தஹியா கல்பி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் மன்னருக்கு அனுப்பப்பட்டது. 2வது கடிதத்தில் இஸ்லாத்தை தழுவ வேண்டும், இல்லையெனில் மறுக்கும் பட்சத்தில் ஜிஸ்யா வரியை செலுத்த வேண்டும் என்று இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடிதத்தையும் தபூக் போரின் போது ஹஜ்ரத் தஹியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமே அரசருக்கு அனுப்பினார்கள். வரலாற்றில் ஐலா மக்களுடன் சமரசம் செய்யப்பட்டதற்கான குறிப்பும் காணப்படுகிறது. இதன் விவரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கை அடைந்தபோது சுற்றியுள்ள கிறித்தவ ஆட்சியாளர்கள் அஞ்சி நடுங்கினர். அல்லாஹ் அவர்கள் மீது ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தினான். சில காலத்திற்கு முன்பு வரை முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் இப்போது தங்கள் இருப்பு குறித்து கவலைப்படத் தொடங்கினர். அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சமாதானத்தை கோரத் தொடங்கினர். அவர்களில் முதலில் வந்தவர் ஏலாவினுடைய ஆட்சியாளர். ஏலா என்பது செங்கடலின் கடற்கரையில் சிரியாவுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரம். இது ஹிஜாஸின் எல்லை மற்றும் சிரியா பிராந்தியத்தின் தொடக்கத்தில் அமைந்துள்ளது. தபூக்கில் தங்கியிருந்த போது ஏலாவினுடைய ஆட்சியாளரான யுஹன்னா பின் ரூபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவருடன் ஷாம், அதாவது சிரியா, யமன், பஹர், ஜர்ஃபா மற்றும் அஸ்ரு ஆகிய பகுதிகளின் மக்களும் வந்து சமாதானத்தை வேண்டினர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு அமைதி பத்திரத்தை எழுதி கொடுத்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு எழுதினார்கள்: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது அல்லாஹ், அவனது நபி மற்றும் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து யுஹன்னா பின் ரோபா மற்றும் ஏலா மக்கள் ஆகியோரின் கடலில் செல்லும் படகுகள் மற்றும் நிலத்தில் பயணிக்கும் அவர்களின் வணிக குழுக்களுக்கான அமைதி பத்திரம். அவர்களுக்கு
அல்லாஹ் மற்றும் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழுமையான பாதுகாப்பு உள்ளது. அதேபோல் அவர்களுடன் சிரியா, யமன் மற்றும் பஹர் நாடுகளின் மக்களுக்கும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்படும். எவரேனும் இந்த ஒப்பந்தத்தை மீறினால் அவரது உடைமைகளை கைப்பற்றுவது அனுமதிக்கப்படும். அத்தகைய நபரின் சொத்தை யாராவது பறிமுதல் செய்தால் அது அவருக்கு ஹலால், அதாவது அனுமதிக்கப்பட்டது. அவர்கள் எந்த நீரூற்றின் அல்லது கிணற்றின் தண்ணீரையும் பயன்படுத்த தடுக்கப்பட மாட்டார்கள். மேலும் கடல் அல்லது நிலத்தின் எந்த பாதையையும் பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள். ஏலா மக்கள் மற்றும் யுஹன்னா பின் ரோபா இந்த அமைதி பத்திரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைப்படி ஹஸ்ரத் ஜுஹைம் பின் சலத் மற்றும் ஹஸ்ரத் ஷரஹ்பில் பின் ஹசனா ரதியல்லாஹு அன்ஹுமா ஆகியோர் எழுதினர். யுஹன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக ஒரு வெள்ளை கோவேறு கழுதையையும் போர்த்தி கொள்வதற்காக ஒரு சால்வையையும் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு யமன் சால்வையை போர்த்தி அவரை ஹஸ்ரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் தங்க வைக்குமாறு கூறினார்கள். பின்னர் மக்னா மக்களுடன் சமாதான ஒப்பந்தம் செய்யப்பட்டது. மக்னா மக்கள் யூதர்களாக இருந்தனர் மற்றும் இந்த சமூகம் அயலாவிற்கு அருகில் கடற்கரையில் வசித்து வந்தது. அவர்களும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தனர். அன்னார் அவர்களுக்கும் ஒரு அமைதி பத்திரத்தை எழுதி கொடுத்தார்கள். இன்னஹும் ஆமினூன பி அமானில்லாஹி வ அமானி முஹம்மதின் அன்ன அலைஹிம் ருபா குஸ்லிஹிம் வ ருபா சிமாரிஹிம். இந்த மக்கள் அல்லாஹ் மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது ஜிஸ்யாவாக அவர்களின் நூற்கப்பட்ட நூல் மற்றும் துணியில் 4/1 அவர்களின் பழங்களில் 4/1 ஆகும். அதே போன்று ஜர்பா மற்றும் அஸ்ரு மக்களுக்கான சமாதான உடன்படிக்கை பத்திரமும் காணப்படுகிறது. இந்த இரண்டும் சிரியா நாட்டில் பல்கா பகுதியில் இருந்த நகரங்கள் ஆகும். அவை ஒன்றையொன்று ஒட்டி இருந்தன. ஒரு கூற்றின்படி அவற்றிற்கு இடையே 3 நாட்கள் பயண தூரமே இருந்தது. மற்றொரு கூற்றின்படி 1 மைலுக்கும் குறைவாகவே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜர்பா மற்றும் அஸ்ரு மக்களுக்கும் ஒரு அமைதி பத்திரத்தை எழுதி கொடுத்தார்கள். ஹாசா கிதாபும் மின் முஹம்மதின் அந்நபியி லி அஹ்லி ஜர்பா வ அஸ்ரு இன்னஹும் ஆமினூன பி அமானில்லாஹி வ அமானி முஹம்மதின் வ அன்ன அலைஹிம் 100 தினாரின் ஃபி குல்லி ரஜபின் வல்லாஹு கஃபீலுன் அலைஹிம். இது அல்லாஹ்வின் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஜர்பா மற்றும் அஸ்ரு மக்களுக்கு எழுதப்படுகிறது. இந்த மக்கள் அல்லாஹ் மற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது ஒவ்வொரு ரஜப் மாதத்திலும் ஜிஸ்யாவாக 100 தூய தங்க தினார்களை செலுத்துவது கட்டாயமாகும். அல்லாஹ்வே அவர்களுக்கு பொறுப்பாளன். ஹஸ்ரத் காலித் பின் வலீத் ரதியல்லாஹு தபூக் போருடன் தொடர்புடைய ஒரு சிறு படை பற்றிய குறிப்பும் காணப்படுகிறது. இது ஹஸ்ரத் காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உகைதிர் பின் அப்துல் மலிக் என்பவரை நோக்கி சென்ற சிறு படை என்று அழைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கில் இருந்தபோது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜப் மாதத்தில் உகைதிர் பின் அப்துல் மலிக்கை நோக்கி தூமத்துல் ஜந்தலுக்கு செல்லுமாறு ஹஸ்ரத் காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 420 குதிரை வீரர்களை கொண்ட படையை வழங்கி அனுப்பினார்கள். தூமத்துல் ஜந்தல் என்பது சிரியா மற்றும் மதீனாவிற்கு இடையே அமைந்துள்ள ஒரு கோட்டை மற்றும் ஊராகும். இது மதீனா முனவராவிலிருந்து 15 முதல் 16 நாட்கள் பயண தூரத்தில் உள்ளது. இந்த கோட்டை தபூக்கிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. உகைதிர் பனு கிந்தா கோத்திரத்தைச் சேர்ந்தவர். மேலும் அதன் அரசராக இருந்தார். அவர் ஒரு கிறித்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் காலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இரவு நேரத்தில் அவர் ஒரு காட்டு மாட்டை வேட்டையாடி கொண்டிருக்கும் போது அவரை நீ காண்பாய், அப்போது நீ அவரை பிடித்துக்கொள் என்று கூறினார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது அல்லாஹ்வால் காட்டப்பட்ட ஒரு காட்சியாகும். அவர்கள் மேலும் கூறினார்கள், அந்த நேரத்தில் நீ தாக்கினால் நீ அவரை பிடித்துக் கொள்வாய். அல்லாஹ் உமக்காக தூமாவை வெல்லச் செய்வான். நீர் அவரை பிடித்தால் அவரை கொல்லாதே, என்னிடம் அழைத்து வாருங்கள். அவர் மறுத்து சண்டையிட்டால் அப்போது நீர் அவரை கொன்று விடுங்கள் என்று கூறினார்கள்.
ஹஜ்ரத் காலித் ரதியல்லாஹு அவர்களின் பயணத்தை பற்றி எழுதப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் காலித் ரதியல்லாஹு அவர்கள் அந்த திசையில் புறப்பட்டு கோட்டை தெரியும் அளவுக்கு அருகில் வந்தார்கள். அது நில ஒளி இரவாக இருந்தது. உகைதிர் தன் மனைவி ரபா பின்த் நைஃப் கிந்தியாவுடன் மாடியில் இருந்தபோது ஒரு காட்டு மாடு வந்தது. அது தன் கொம்புகளால் கோட்டையின் கதவை தாக்கத் தொடங்கியது. உகைதிரின் மனைவி அவனிடம், காட்டிலிருந்து ஒரு மாடு வந்து அரண்மனை வாசலை கொம்புகளால் முட்டுவதை பார்த்ததுண்டா என்று கேட்டாள். அதற்கு உகைதிர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இப்படி பார்த்ததில்லை என்று சொன்னார். அதற்கு அந்த பெண், யாரால் இதை விட்டுவிட முடியும் என்று கேட்டாள். அதற்கு அவர், யாராலும் விட்டுவிட முடியாது என்று பதிலளித்தார். அரசர், நான் இப்போதே வேட்டையாடி வருகிறேன் என்று கூறினார். இதையடுத்து அவர் கீழே இறங்கி தன் குதிரைகள் மீது சவாரி செய்யுமாறு கட்டளையிட்டார். தனது குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழுவும் அவருடன் சவாரி செய்தது. அவர்களில் அவரது சகோதரர் ஹஸ்ஸான் என்பவனும் இருந்தான். பின்னர் அவன் சவாரி செய்து அந்த மாட்டை பின்தொடர்ந்து சென்றான். இந்த வேட்டைக்காரன் சற்றும் கவலையின்றி வேட்டையின் பின்னால் சென்றபோது திடீரென ஹஜ்ரத் காலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் குதிரைப்படை பிரிவு தென்பட்டது. அவர்களது படை இவர்களை பிடித்து கொண்டனர். உகைதிர் கைது செய்யப்பட்டார். ஆனால் ஹஸ்ஸான் கைதியாக ஆக மறுத்து எதிர்த்தான், சண்டையிட்டான். அதன் காரணமாக அவன் கொல்லப்பட்டான். ஹஸ்ஸான் கொல்லப்பட்ட போது அவனது தலையில் தங்கம் கலந்த பட்டு துணி இருந்தது. காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சால்வையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். பிறகு உகைதிரை தானே அழைத்து சென்றார்கள். இதன் கூடுதல் விவரங்களில் எழுதப்பட்டுள்ளது, உகைதிர் கைது செய்யப்பட்டு அவனது சகோதரர் ஹஸ்ஸான் கொல்லப்பட்ட போது ஹஜ்ரத் காலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உகைதிரிடம், நான் உன்னை பாதுகாப்பளித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்துச் செல்வேன். மேலும் நீ தூமத்துல் ஜந்தலை எனக்கு வெல்லச் செய்வாய் என்ற நிபந்தனையின் பேரில் உனக்கு புகலிடம் தரட்டுமா என்று கேட்டார்கள். உகைதிர் ஆம் என்று கூறினார். அதன் மீது ஹஜ்ரத் காலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை அழைத்து சென்று கோட்டைக்கு அருகில் வந்தார்கள். உகைதிர் தன் குடும்பத்தினரை அழைத்து கதவை திறக்கும்படி கூறினார். அவர்கள் கதவை திறக்க விரும்பிய போது உகைதிரின் சகோதரன் மதாத் மறுத்துவிட்டான். உகைதிர் ஹஜ்ரத் காலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீங்கள் எனக்கு பூட்டிய சங்கிலிகளை அவர்கள் பார்த்த காரணத்தினால்தான் அவர்கள் கதவை திறக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். என்னை விட்டுவிடுங்கள். உங்கள் மூலம் நான் அல்லாஹ்வின் மீதும் நம்பகத்தன்மையின் மீதும் சத்தியம் செய்கிறேன். நீங்கள் என் குடும்பத்தாருடன் சமாதானம் செய்தால் நான் உங்களுக்காக கோட்டையின் கதவை திறப்பேன் என்று கூறினார். ஹஜ்ரத் காலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் உன்னிடம் சமாதானம் செய்து கொள்வேன் என்று சொன்னார்கள். உகைதிர், நீங்கள் விரும்பினால் நான் உங்களை நடுவராக ஆக்குகிறேன், நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்னை நடுவராக ஆக்குங்கள் என்று கூறினார். ஹஜ்ரத் காலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீ கொடுக்கும் எதையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் காலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை விடுவித்தார்கள். உகைதிர் கோட்டையின் கதவை திறந்தார். உகைதிரின் சகோதரன் மதாத் கைது செய்யப்பட்டார். மேலும் சமாதானம் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் பெறப்பட்டன. இந்த மோதலில் முஸ்லிம்களுக்கு 2000 ஒட்டகங்கள், 800 அடிமைகள், 400 கவசங்கள் மற்றும் 400 ஈட்டிகள் கிடைத்தன. இந்த போர் செல்வத்திலிருந்து அல்லாஹுவுக்கும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உரிய 5இல் 1 பங்கு தனியாக பிரிக்கப்பட்டு மீதமுள்ளவை சென்ற போராளிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உகைதிர் மற்றும் அவருடைய சகோதரன் வந்த குறிப்பும் காணப்படுகிறது. அது பின்வருமாறு வருகிறது. ஹஜ்ரத் ஜாபிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் காலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உகைதிரை அழைத்து வந்தபோது நான் அவரை பார்த்தேன். அவர் தங்கச் சிலுவையையும் பட்டு உடையையும் அணிந்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் சந்தித்த போது அவர் முன்னால் அன்னார் முன் அவர் சஜிதா செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை வேண்டாம் வேண்டாம் என்று கூறினார்கள். அதாவது இவ்வாறு சஜிதாவை செய்ய வேண்டாம் என்று கூறினார்கள். அவர் சில பொருட்களை பரிசாக வழங்கினார். அதில் ஒரு அலங்கார துணி மற்றும் கோவேறு கழுதைகள் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஸ்யாவின் அடிப்படையில் சமாதானம் செய்து கொண்டார்கள். இப்னுல் அசீர் கூற்றுப்படி ஜிஸ்யாவின் தொகை 300 தினார்கள் ஆகும். அவரது மற்றும் அவரது சகோதரரின் இரத்தம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக ஒரு சமாதான பத்திரத்தை எழுதி கொடுத்தார்கள். அவர்கள் சமாதானம் செய்த நிபந்தனைகளை எழுதினார்கள். அந்த பத்திரம் பின்வருமாறாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஹஜ்ரத் காலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருக்கும்
உகைதிற்கு எழுதப்பட்டது. உகைதிர் இஸ்லாத்தை தழுவி சிலைகளுடனான தன் தொடர்பை துண்டித்துக் கொண்டார். இதன்படி அவர் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார். இந்த ஆணைகள் தூமத்துல் ஜந்தல் மற்றும் அதை சுற்றியுள்ள மக்களுக்காகும். எங்களுக்காக சாகுபடிக்கு தகுதியற்ற நிலம், தரிசு நிலம், ஆயுதங்கள், ஒட்டகங்கள் மற்றும் கோட்டைகள் இருக்கும். அதே சமயம் உங்களுக்காக நகரத்தின் உட்புற பகுதிகளில் உள்ள பேரிச்சம்பழங்கள், அதாவது இந்த பொருட்கள் முஸ்லிம்களுக்கு கிடைக்கும், மீதமுள்ளவை நகரத்தின் உட்புற பகுதிகளில் உள்ள நீரூற்றுகள் கொண்ட சாகுபடி நிலம். விலங்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது. உங்கள் விலங்குகளை இங்கே மேய்க்க உங்களுக்கு தடையில்லை. நீங்கள் சரியான நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவீர்கள், முழுமையான ஜகாத் கொடுப்பீர்கள். அல்லாஹுடன் உங்களுக்கான இந்த வாக்குறுதி இதுவே. உண்மை மற்றும் விசுவாசம் உங்களுக்கு அவசியமானது. அல்லாஹும் ஒவ்வொரு முஸ்லிமும் இதற்கு சாட்சி. தபூக் பயணத்தின் போது ஒரு சஹாபியின் மரணம் மற்றும் அவரது அடக்கம் பற்றிய குறிப்பும் காணப்படுகிறது. இதை பார்த்த சில பெரும் சஹாபிகள் அடக்கம் செய்யப்பட்டவருக்கு பதிலாக தாங்கள் இருக்க விரும்பினர். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் தபூக் போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். ஒருமுறை நான் நள்ளிரவில் எழுந்தபொழுது படையின் ஒரு பக்கத்தில் நெருப்பின் வெளிச்சத்தை கண்டேன். எனவே நான் என்னவென்று பார்க்க அங்கே சென்றேன். அங்கே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோர் இருப்பதை கண்டேன். மேலும் ஹஜ்ரத் அப்துல்லா ஜுல் பிஜாதைன் முஸ்னி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வஃபாத்தானதை கண்டேன். அவர்கள் அனைவரும் அவரது அடக்கத்திற்காக கபரை தோண்டிக் கொண்டிருந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்குள் இருந்தபோது ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோர் அவரது உடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் இந்த சகோதரனை எனக்கு அருகில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் இருவரும் ஹஜ்ரத் அப்துல்லா ஜுல் பிஜாதைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கைகளில் கொடுத்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கைகளிலாலேயே அந்த உடலை கபரில் வைத்தார்கள். பின்னர் அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அம்சைது ராதியன் அன்ஹு ஃபராத அன்ஹு. யா அல்லாஹ், நான் இந்த மாலை நேரம் இவர் மீது திருப்தி அடைந்த நிலையில் இரவை கழித்தேன். எனவே நீயும் இவர் மீது திருப்தி அடைவாயாக. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த நேரத்தில் கபருக்குள் இறக்கப்பட்டவர் நானாக இருந்திருக்க வேண்டும். மேலும் இந்த துவாக்களை நான் பெற்றிருக்க வேண்டுமே என்று விரும்பினேன். ஹஜ்ரத் அப்துல்லா துல் பிஜாதைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு முசைனா கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர்கள் சிறு வயதிலேயே அவர்களுடைய தந்தையார் காலமானார். வாரிசுரிமையில் அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அவரது தந்தையின் சகோதரர் செல்வந்தராக இருந்தார். அவர் அவரை பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் செல்வந்தரானார். மேலும் அவருடன் வணிகத்தை தொடங்கினார். மக்கா வெற்றிக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை தழுவினார். அவர் இஸ்லாத்தை தழுவிய போது அவரது தந்தையின் சகோதரர் அவரிடமிருந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். அவரது கீழ் உடுத்தும் ஆடையை கூட கிழித்தெறிந்தார். இடுப்பில் கட்டும் துணியையும் எடுத்துக்கொண்டார். பிறகு அவரது தாயார் வந்து தன் சால்வையை 2 பகுதிகளாக கிழித்து, ஹஜ்ரத் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பகுதியை கீழாடையாக பயன்படுத்தினார்கள், மற்றொன்றை தன் மீது போர்த்தி கொள்ள அன்னார் பயன்படுத்தினார்கள். பின்னர் அவர் மதீனா வந்து மஸ்ஜிதில் படுத்து கொண்டார். பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதார். அவர் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை முடித்த பிறகு மக்களை கூர்ந்து கவனிப்பார்கள். யார் புதியவர்கள் என்று பார்ப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவரை ஒரு அந்நியர் என்று கருதினார்கள். மேலும் நீங்கள் யார் என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது வம்சாவளியை விளக்கினார்கள். ஒரு அறிவிப்பில் அவர் தன் பெயர் அப்துல் உஸ்ஸா என்று கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அப்துல்லா ஜுல் பிஜாதைன் 2 சால்வைகளை கொண்டவர் என்று கூறினார்கள். மேலும் நீங்கள் என்னுடன் நெருக்கமாக இருங்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தினர்களில் ஒருவரானார். மேலும் அவர்கள் அவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். அவர் குர்ஆனை அதிக பகுதிகளை மனப்பாடம் செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் நோக்கி புறப்பட்ட போது அவர், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஷஹாதத் கிடைக்க துஆ செய்யுங்கள் என்று கோரினார். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இவரது இரத்தத்தை நிராகரிப்பவர்கள் மீது நான் ஹராமாக்குகிறேன் என்று துஆ செய்தார்கள். அவர், யா ரசூலல்லாஹ், இது என் நோக்கமல்ல என்று கோரினார்.
அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதுக்காக புறப்பட்டு உங்களுக்கு காய்ச்சல் வந்து அதன் காரணமாக நீங்கள் இறந்தாலும் நீங்கள் ஷஹீதாவீர்கள். உங்கள் சவாரி உங்களை கீழே தள்ளிவிட்டு உங்கள் கழுத்துடைய எலும்பு முறிந்து நீங்கள் மரணித்தாலும் நீங்கள் ஷஹீதாவீர்கள். ஷஹாதத் எந்த வகையில் கிடைக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார்கள். அதற்கேற்ப தபூக்கை அடைந்த சில நாட்களுக்கு பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டு காலமானார். ஹஜ்ரத் முஆவியா பின் முஆவியா முஸ்னி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசா தொழுகை பற்றிய குறிப்பும் இந்த பயணத்தினுடைய குறிப்பில் காணப்படுகிறது. ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கில் இருந்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, யா ரசூல் அல்லாஹ், முஆவியா முஸ்னி மதீனாவில் காலமானார். அல்லாஹ் அன்னாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அறிவித்துள்ளார். அவரது ஜனாசா தொழுகையை நீங்கள் நடத்துங்கள் என்று கூறினார்கள். பிறகு அவரது ஜனாசா மேலே உயர்த்தப்பட்டு காற்றில் உயர்த்தப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களுக்கு முன்னால் வந்தது. அவர்கள் ஜனாசா தொழுகையை நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கு முன்னால் வானவர்களினுடைய வரிசைகளும் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இந்த அந்தஸ்து அவருக்கு எப்படி கிடைத்தது? அவர் என்ன செய்தார்? அவரை இங்கு கொண்டு வந்து நான் ஜனாசா தொழுகை நடத்த சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா மீது அவர் கொண்டிருந்த அன்பு காரணமாகத்தான் என்று கூறினார்கள். அவர் நின்று அமர்ந்து சவாரி செய்து நடந்து செல்லும் போதெல்லாம் அனைத்து நேரங்களிலும் அதை ஓதி வந்தார் என்று பதிலளித்தார்கள். தபூக்கை அடைந்த பிறகு மேலும் முன்னேறுவது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுடன் ஆலோசனை செய்ததற்கான குறிப்பும் காண கிடைக்கின்றது. அதன் விவரம் இவ்வாறாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னேறுவது குறித்து சஹாபிகளுடன் ஆலோசனை செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்னேறும்படி கட்டளையிடப்பட்டால் நீங்கள் அவசியம் செல்லுங்கள், நாங்கள் உங்களிடம் வருவோம் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்விடமிருந்து எனக்கு முன்னேற கட்டளை இருந்திருந்தால் நான் உங்களுடன் ஆலோசனை செய்திருக்க மாட்டேன் என்று கூறினார்கள். பின்னர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், ரோமானியர்களிடம் அதிகமான படைகள் உள்ளன. இஸ்லாமியர்களில் யாரும் அவர்களுடன் இல்லை. நாம் அவர்களுக்கு அருகில் வந்துவிட்டோம். நீங்கள் அருகில் வந்ததே அவர்களை பயமுறுத்தி விட்டது. நாம் இந்த ஆண்டு திரும்பி சென்று விடுவோம், ஒரு முடிவுக்கு வருவோம், அல்லது அல்லாஹ் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவான் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் இதை கேட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கில் 20 நாட்கள் தங்கினார்கள். பிறகு திரும்பிச் செல்ல முடிவெடுத்தார்கள். வேறொரு கூற்றின்படி அவர்கள் 20 நாட்களுக்கும் குறைவாகவே தபூக்கில் தங்கினார்கள். இந்த இரண்டு வெவ்வேறு அறிவிப்புகளுக்கிடையே ஒரு இணக்கப்பாடு காணப்படுகிறது. ஒரு கூற்றில் தபூக்கை அடைந்த நாள் மற்றும் அங்கிருந்து புறப்பட்ட நாள் ஆகிய இரண்டும் கணக்கிடப்பட்டுள்ளன. இரண்டாவது கூற்றில் இந்த 2 நாட்களும் கணக்கிடப்படவில்லை. மதீனாவிலிருந்து புறப்பட்டு மீண்டும் மதீனா திரும்புவதற்கு 2 மாதங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலம் எடுத்தது. இப்னு சாத் அவர்களின் கூற்றுப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜப் மாதத்தில் இந்த போருக்காக புறப்பட்டு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரமதான் மாதத்தில் மதீனாவிற்கு திரும்பினார்கள். இந்த இரண்டிற்கும் இடையில் ஷஅபான் மாதம் உள்ளது. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்கள் அல்லது அதற்கு மேலாக மதீனாவிற்கு வெளியே இருந்தார்கள். வல்லாஹு அலம், அல்லாஹ்வே நன்கறிந்தவன். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை விளக்கியுள்ளார்கள். அன்னார் சிரியாவுக்கு அருகிலுள்ள தபூக் என்ற இடத்தை அடைந்தபோது உண்மை என்னவென்று அறிய அன்னார் இங்குமங்கும் ஆட்களை அனுப்பினார்கள். அவர்கள் எந்த சிறிய படையையும் அப்போது கூடவில்லை என்ற செய்தியை கொண்டு வந்தார்கள். அவர்கள் எந்த சிறிய படையும் எங்கும் ஒன்று கூடவில்லை என்ற செய்தியை கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எவரும் போருக்கும் வரவில்லை என்றும் சுற்றியுள்ள பகுதிகள் இன்னும் அஞ்சுகின்றன, எனவே போரின் அவசியம் என்ன என்று கூறினார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சில நாட்கள் தங்கி சுற்றியுள்ள சில கோத்திரங்களுடன் ஒப்பந்தங்களை செய்துவிட்டு சண்டையின்றி திரும்பினார்கள். இந்த பயணம் மொத்தம் 2.5 மாதங்கள் நீடித்தது. அன்னார் மதீனாவிற்கு திரும்பியதன் விளக்கம் மற்றும் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எடுத்துரைக்கப்படும். நான் இதற்கு முன்னரும் வங்காளதேசத்திற்காக துவா செய்யுமாறு கூறியிருந்தேன். அங்கு மௌலவிகள் அஹ்மதியத்திற்கு எதிரானவர்கள் அதிக கூச்சலிட்டு வருகின்றனர். அவர்களுக்கு நாளை அநேகமாக ஒரு மாநாடும் கூட இருக்கிறது. எனவே அவர்களுக்காக சிறப்பாக துவா செய்யுங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு அஹ்மதியையும் அவர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. அதே போன்று பாகிஸ்தான் அஹ்மதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களையும் பாதுகாப்பானாக. உண்மையில் அதிக துவாக்கள் தேவைப்படுகின்றன.
எதிரிகளை எந்த வழியிலாவது சட்டப்படி கூட அடக்கினால் அவர்களின் கோபம் அகமதிகளின் மீது வந்து விழுகிறது. எனவே அகமதிகள் அதிக துவாக்கள் மற்றும் எச்சரிக்கையின் மீது கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று பாலஸ்தீனியர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். போர் நிறுத்தம் ஒப்பந்தம் இருந்த போதிலும் அவர்கள் என்னுடைய படுகொலை அதே போன்று நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கருணை காட்டுவானாக. அதே போன்று ஆப்பிரிக்காவில் உள்ள அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். சில இடங்களில் அரசாங்கங்கள் அவர்களுக்கு எதிராக அநியாயம் செய்கின்றன. சில இடங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகின்றனர். சில நேரங்களில் அகமதிகளும் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். அல்லாஹ் உலகெங்கிலும் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்டுவானாக. தொழுகைகளுக்கு பிறகு ரபுவாவைச் சேர்ந்த முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களின் மகன் முகமது உசைன் சாஹிப் அவர்களினுடைய ஜனாசா காயபை தொலை வைப்பேன். இவர் கடந்த நாட்களில் 80 வயதில் காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் வசியத் செய்தவர் ஆவார். தன் வாழ்நாளிலேயே ஹிஸ்ஸா ஜாயிதாதை வழங்கியிருந்தார். அவர் பின்விட்டுச் சென்றவர்களில் அவரது மனைவி தவிர 3 மகள்கள் மற்றும் 4 மகன்கள் உள்ளனர். அவரது மகன்களில் ஒருவர் முகமது இம்ரான் சாஹிப் மேற்கு ஆப்பிரிக்காவில் நைஜர் நாட்டில் ஜமாத்தின் முபல்லிகாக உள்ளார். அங்கு சேவை செய்யும் வாய்ப்பு பெறுகிறார். அவர் பணியில் இருப்பதால் தந்தையின் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அதே போன்று மற்றொரு மகன் வாக்ஃபே ஜிந்தகி ஜமாத்தினுடைய முஅல்லிமாக உள்ளார். அவர் முகமது லுக்மான் சாஹிப் ஆவார். இவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத் 1956ஆம் ஆண்டில் அவரது தந்தை முகமது இஸ்மாயில் சாஹிப் மூலம் வந்தது. பின்னர் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரபுவாவிற்கு மாறிவிட்டனர். மர்ஹூம் தொழுகை மற்றும் நோன்பை பேணக்கூடியவர், திருக்குரானை தவறாமல் ஓதுபவர், தஹஜ்ஜுத் தொழுபவர், நல்லவர், நேர்மையாளர், துவா செய்பவர். முஅல்லிம் மோசின் தையூப் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், எனக்கு 5 ஆண்டுகள் அவரது பகுதியில் தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் நான் குறிப்பாக கண்ட ஒரு விஷயம், அவர் பொருள் தியாகத்தில் மிகவும் முன்னோடியாக இருந்தார். ஒவ்வொரு புதிய ஆண்டும் தொடங்கும் போதும் எந்த ஒரு சந்தாவிலும் முதல் ரசீத் தனக்கு போடப்பட வேண்டும் என்று அவர் முயற்சி செய்வார். சில சமயங்களில் அறிவிப்புக்கு முன்பே சந்தாவுக்கான பணத்தை கொடுக்க முயற்சிப்பார். அதே போன்று சில சமயங்களில் ஆண்டின் இறுதியில் கூடுதல் சந்தா கேட்கப்படும் போது அவரால் இயன்ற அளவு மேலும் செலுத்துவார். அல்லாஹ் அவருடன் மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவரது குடும்பத்தினருக்கு, குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கும் அவரது மகனுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் கொடுப்பானாக. அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையை கொடுத்து அவர்களின் நற்செயல்களை தொடர வாய்ப்பளிப்பானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.